Good morning students, standard 9, unit 4, exercise 4.6, question number 7. Draw triangle ABC given AB equal 9 centimeter and angle CAB equal 115 degree and triangle ABC equal to 40 degree. Okay, so இதில் ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் சென்ட்ரலில் இருக்க ஆங்கிள் தான் நம்ம எடுத்துக்கணும். இங்கே சிஏபினா ஏ தான் சென்டரில் இருக்குது. ஸோ இதோட ஆங்கிள் வந்து 115 டிகிரி. அதே போல் ட்ரையாங்கிள் ஏபிசினா இதில் வந்து சென்டரில் இருக்கிறது பி. ஸோ அப்போ பி ஆங்கிள் வந்து 40 டிகிரி இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். We have to take it as the measurements. Locate its center and also draw the incircle. ஸோ இன்சென்டர் வரையணும் அண்ட் தென் இன்சர்க்கிள் வரையணும். இது வந்து ஆஸ் யூஷுவல் தான். ஓகே, இன்சென்டர் கண்டுபிடிச்சா தான் அதை பேஸ் பண்ணி இன்சர்க்கிள் வரைய முடியும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நோட் யூ கேன் செக் ஃப்ரம் த above example that the incenter of any triangle is always in its interior. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் எப்போவுமே இன்சென்டர் வந்து ட்ரையாங்கிள்குள்ளவே தான் இருக்கா, ஆல்வேஸ் இன் இட்ஸ் இன்டீரியர் ட்ரையாங்கிள்குள்ளே தான் இன்சென்டர் வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏன் இது சொல்கிறாங்கன்னா, சர்க்கம் சென்டர் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்குள்ளே வரணும்னு அவசியம் இல்லை. சர்க்கம் சென்டர் வந்து ட்ரையாங்கிளுக்கு வெளியில் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ இதை பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு ட்ரையாங்கிள் வர வாய்ப்பு இருக்குது சர்க்கம் சென்டர். பட் இன்சென்டர் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம 2 ப்ராப்ளம்ஸ்லையும் சரி, இல்லை இப்போ நம்ம போட போகிற ப்ராப்ளம் சரி, இப்போ இல்லை அதுக்கடுத்து 8th ப்ராப்ளமும் சரி, எப்போவுமே இன்சென்டர் வந்து ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதை நம்ம லாஸ்ட்டாக நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து உங்களை செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. எப்பவுமே இன்சென்டர் வந்து ட்ரையாங்கிள்குள்ளே தான் வரும், இன்டீரியராக தான் வரும். ஸோ இப்போ கிவனில் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏபி ஈக்குவல்ட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்க, 9 centimeter கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் சிஏபி ஈக்குவல் டு 115 டிகிரி அண்ட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 40 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது சென்டரில் இருக்கிறது தான் நம்ம ஆங்கிள்னு எடுத்துக்கணும். ஓகே, ரஃப் டயக்ராம் வரைய போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசியில் ஏபி வந்து 9 சென்டிமீட்டர் இருக்க போது, இதோட லென்த் 9 சென்டிமீட்டர். ஆங்கிள் சிஏபி ஈக்குவல் டு 115 இருக்க போது, ஆங்கிள் ஏபிசி வந்து 40 டிகிரியாக இருக்க போகுது. ஓகே, இதுதான் ரஃப் டயக்ராம். ஸோ இதுலேருந்து நம்ம இன்சர்க்கிள் வரைய போகிறோம். ஓகேவா, ஸோ இன்சர்க்கிள்னால் சர்க்கிள்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள் வரும். இதான் வந்து இன்சர்க்கிள். இப்படி தான் வந்து ரஃப் டயக்ராம் வரைகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளமில் நம்ம இந்த ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு இன்சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. ரஃப் டயக்ராமில் உள்ள ஐன்னு நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ அதை நான் வரையில, ஸோ நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேர் டயக்ராம். ஸோ ஃபேர் டயக்ராமில் நம்ம ஃபஸ்ட்டு ஏபி 9 சென்டிமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டயக்ராம் வந்து 115 டிகிரின்றது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் இல்லையா. ஸோ ரொம்ப பெருசாக வரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் தள்ளி போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ 9 சென்டிமீட்டர் நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் தள்ளி போட்டுக்கோங்க ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ 9 சென்டிமீட்டர் ஏபி 9 சென்டிமீட்டர் லென்த் இருக்குது. ஏபி 9 சென்டிமீட்டர். இப்போ சிஏபி ஈக்குவல் 115 டிகிரி இல்லையா. ஸோ இப்போ ப்ரொடக்டரில் ஏல வைங்க, ப்ரொடக்டரை ஏல வச்சு 115 டிகிரிக்கு நீங்கள் மார்க் பண்ணணும். இப்படி வைக்கும்போது நீங்கள் இங்கேருந்து 0 பார்க்கணும். ஸோ 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110, 115னா 110க்கும் 120க்கும் நடுவில் இருக்கக்கூடிய லைன் தான் வந்து 115. ஸோ இப்போ கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்களா. 115 டிகிரி நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஏன்னா இட் இஸ் அன் அப்டியூஸ் ஆங்கிள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்டியூஸ் ஆங்கிள் எப்படி வரும்ன்ட்டு. ஸோ இது வந்து ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இது கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 40 டிகிரி லைன் வந்து இதில் டச் ஆகணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து 115 டிகிரி. இப்போது வந்து பி ஆங்கிள் இஸ் 40 டிகிரி இல்லையா. ஸோ அப்போ 40 டிகிரிக்கு நம்ம இந்த பக்கம் 0லேருந்து பார்க்கணும். அவுட்டர் 0, 10, 20, 30, 40. ஸோ இப்போ 40 டிகிரிக்கு வந்து இங்கே ஒரு பாயிண்ட் நம்ம மேக் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணுறோம் இப்போது. ஓகே,
ஸோ இது வந்து இங்கே டச் ஆகணும். எந்த லைன் கூட? இந்த ரெண்டு லைனுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று க்ராஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து நமக்கு சி பாயிண்ட்டாக வரும். ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணுற அளவுக்கு. ஸோ எங்கே ஜாயின் ஆகுதுன்னா கரெக்டாக பாருங்கள், இது மேலே போயிட்டு ஜாயின் ஆகுது. ஸோ இது ரெண்டும் இங்கே பாருங்கள், இங்கே ஜாயின் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் டயக்ராம் போடும்போது இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி போடுங்க. இல்லைனா நீங்கள் இப்படி வச்சு கூட டயக்ராம் போடலாம். இப்படி கூட நீங்கள் இந்த சைடில் வச்சு கூட டயக்ராம் போடலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே க்ராஸ் பண்ணிக்குது இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து சி அப்படின்னு நம்ம நேம் கொடுக்குறோம். ஸோ ஏபிசி ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சாச்சு. பி ஆங்கிள் இஸ் 40 டிகிரி. ஓகே, இப்போ நம்ம ஆங்கிள் பைசெக்டர்ஸ் வரைய போகிறோம். ஆங்கிள் பைசெக்டர்ஸ்க்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன் வெர்டிசஸ் ஏ அண்ட் பி. ஓகேவா? ஏ ஆங்கிளையும் பி ஆங்கிளையும் நான் இப்போது ஆங்கிள் பைசெக்ட் பண்ண போகிறேன், பைசெக்டர் வரைய போகிறேன். ஸோ தோராயமாக நம்ம 2.5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் நான் காம்பஸில். ஸோ இதை வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு, அகெயின் இங்கே வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு, ஒரு ஆர்க்கு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாமா? இது ஒரு ஆங்கிள் பைசெக்டர்ஸ். ஓகே, அடுத்து இப்போ நம்ம பி ஆங்கிள் பிரிச்சிட்டோம் இல்லையா? இப்போ ஏ ஆங்கிள் பிரிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இப்போ ஆர்க்ஸ் வரைய போகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். இது ஏ கூட ஜாயின் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் another ஒன் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டர். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் பைசெக்டர்ஸும் எங்கே மீட் பண்ணிக்கிறோ அதுதான் நம்ம ஐ அப்படின்னு சொல்லுவோம், டினோட் பண்ணுவோம். இப்போ நம்ம இன் ரேடியஸ் வரையணும். ஸோ அதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும். ஃப்ரம் ஐலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைய போகிறோம். ஸோ இப்போ ஆர்க் கட் பண்ணணுன்றதுக்காக தோராயமாக இங்கே ஒரு ஆர்க் ஆஃப் சர்க்கிள் போடுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ரெண்டு இடத்துல உங்களுக்கு ஜாயின் ஆகிருக்கு. அந்த ஆப்போசிட் சைடை ரெண்டு இடத்துல வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம மறுபடியும் ஆர்க் போடுறோம், அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றாமல். ஓகே, ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் லைன் வந்து இந்த ஆப்போசிட் சைடில் எங்கே டச் பண்ணுதோ அதுதான் வந்து இன் ரேடியஸ். ஸோ அதை மெஷர் பண்ணி எடுத்துப்போம். ஏன்னா இதுதான் நம்ம ஃபைனலி கொடுக்க போகிற இன் ரேடியஸ் மெஷர்மெண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 2.7 சென்டிமீட்டர் இருக்குது. இன் ரேடியஸ் இஸ் 2.7 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இந்த இன் ரேடியஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இன் சர்க்கிள் வரைய போகிறோம். ஐயில் நீடில் வச்சுக்கோங்க. இன் ரேடியஸ் கரெக்டாக டி பாயிண்டில் பென்சிலை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இதை சர்க்கிள் வரையலாம். இங்கே பாருங்கள், ஐயில் நீடில் வச்சுருக்கேன், டி பாயிண்டில் வந்து பென்சில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நாம் சர்க்கிள் வரைய போகிறோம். கரெக்டாக அது 3 சைட்ஸுமே டச் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் வரும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் இன் சர்க்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேவா? ஸோ கரெக்டாக அந்த 3 சைட்ஸுமே டச் பண்ணி இந்த சர்க்கிள் வந்திருக்கு. ஸோ தேர்ஃபோர் இன் ரேடியஸ் இஸ் equal to 2.7 centimeter. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸை மாற்றி எழுதணும். ஓகே, பட் சென்டென்சஸ் எல்லாமே அதே தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் நோட் தான் பண்ண சொல்லியிருக்கேன். யூ கேன் செக் ஃப்ரம் த above எக்ஸாம்பிள் தட் த இன்சென்டர் ஆஃப் எனி ட்ரையாங்கிள் இஸ் ஆல்வேஸ் இட் இஸ் இன் இன்டீரியர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் சரி, இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம்ஸ் ரெண்டு ப்ராப்ளம்லையும் சரி உங்களுக்கு இன்சென்டர்ஸ் எல்லாமே ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபைனலி ஆன்சர் கொடுக்கும்போது எஸ் all the incenters always
always interior. Always interior in the triangles. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட சஜஷனாக இருக்க போகுது. எஸ், ஆல் த இன்சென்டர்ஸ் ஆல்வேஸ் இன்டீரியர் இன் த ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நீங்கள் டவுட் கேட்கலாம். இந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே போயிருக்கு இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கீழே ஸ்பேஸ் விட்டு நல்லா வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு அந்த பேஜ்குள்ளே வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.